ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேனிலேருந்து ஊருக்கு வந்தோடனே ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணோம் அப்படிங்கிறத வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இது வந்து டே டூ எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் தான் வந்து போயிருந்தோம். ஏன்னா அண்ணா கிட்ட தான் வந்து பாதி இது வந்து நான் ஜெராக்ஸ் எடுக்க கொடுத்துருந்தேன். என்னோட கேஸ் கட் எல்லாமே ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்காக அண்ணா கிட்ட தான் கொடுத்துருந்தேன். அவங்க வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அதனால வந்து கும்பகோணம் வந்து கிளம்பிட்டேன். போனோன்னுமே வந்து எனக்கு அந்த பேல்பூரி அதை வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாப்பிட்டோம், முராரியில் சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டுங்க, செம்ம சூப்பராக இருந்துச்சு. அந்த மேகி அந்த டேஸ்ட் இருக்கும்ல, அந்த டேஸ்ட் வந்து அதில் வந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அண்ணா வந்து ஒரு மைக் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அந்த யூடியூப்பில் அதுக்கெலாம் போடுவோம் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு மைக் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதோட ரிவ்யூ வந்து கூடிய சீக்கிரம் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அது வந்து நான் எடுத்திருக்கேன், ஆனால் இன்னும் அப்லோட் பண்ணாமல் வச்சுருக்கேன். அதையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து அண்ணாவுக்கு வந்து ஒரு அந்த ஹேங்கர் அந்த காரில் மாட்டுவோம்ல, அது வந்து கேட்டிருந்தாங்க. இதை வந்து அண்ணாக்கு பிடிச்சி கேட்டிருந்தாங்க. அதனால் இதை வந்து நான் வாங்கி கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் காரில் நான் தான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். நீங்கள் அது வரையும் அதை வந்து ஓப்பனே பண்ணக்கூடாது, நான் தான் வந்து ஓப்பன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன். அவங்களும் நான் வர வரைக்கும் 2 வீக்ஸாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு மாட்டி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் எங்கள் அண்ணனை. இது வந்து எங்கள் அண்ணன் ஃபஸ்ட் அண்ணனோட ஃபஸ்ட்டு பையன். இவனை வந்து ஒரு பொம்மையை ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எப்போதுமே அப்படி தான். எங்கள் அண்ணன் சின்ன அண்ணன் மட்டும் இல்லை, எல்லா அண்ணனுமே அப்படி தான். ஆதி, ருத்ரன் 2 பேரையும் வந்து ஏதோ பொம்மையை ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஊருக்கு போகலாம் நைட் வந்து பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஆனால் அண்ணா நைட்டு போவேனா, நாளைக்கு போய்க்கலாம் அப்படி சொல்லிட்டாங்க. திருச்சி போகலான்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் தமிழக்கா, கார்த்தியனோட தம்பி, விக்கி, அண்ணனை பசங்க எல்லாருமே கூட்டிகிட்டு திருச்சி போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்தாச்சு.